ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நம்ம வந்து சாரீ ட்ராப்பிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, மேக்கப் எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அவங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி கொடுங்க சிஸ்டர்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நான் ஒரு பொண்ணுக்கு சிம்பிளான மேக்கப் லுக் நான் வந்து போட போகிறேன். அதை பற்றின vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பொண்ணுக்கு நான் பண்ணியிருக்க மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog-ஐ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவும் ப்ராப்பராக மேக்கப் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்கப் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றின vlog அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹேர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து மூசஸ் அப்ளை பண்ணி லைட்டாக, ரொம்ப இல்லை, ஏன்னா நம்ம வந்து கிரிம்பிங் பண்ணிடுவோம், அதனால் முடி வந்து அடங்கிடும். கீழே மட்டும் லைட்டாக மூசஸ் போட்டு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கிரிம்பிங் வந்து பண்ணிடலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் ஸ்டைல்லாம் நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இன்றைக்கி மாடலாக வந்திருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பேர் என்னவாப்பா? மேனகா. பேரே தெரியல, ஆனால் ஒரு வருஷமாக பழக்க வச்சுருக்கேன். மேனகா பாப்பாவை தான் நம்ம வந்து கூப்பிட்ருக்கோம். முன்னாடி வேறு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம், பின்னாடி நம்ம வந்து வேறு மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து இன்ஸ்டாவில் சரி யூடியூப் எது திறந்தாலுமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் ஸ்டைல் தான் நான் பாப்பாவுக்கு வந்து பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாம் வாங்க. நிறைய பேர் ரெண்டாவது மேக்கப் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த இல்லை நானும் பாப்பாட்ட முதலே சொல்லியிருந்தேன். ஒரு தடவை சொல்லி வரேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் போக முடியல, சுச்சுவேஷன் காரணமாக போக முடியல. இன்றைக்கி நம்ம வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஹேர் ப்ரிப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இப்போ வாங்க. மேக்கப் வீடியோ கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேக்கப் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். உட்காந்து இங்கே திரும்பி பாதி அளவுக்கு பூ இங்கேயே வச்சுருவோம். அதனால் இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் முன்னாடி மட்டும் தான் க்ரிம்பிங் பண்ணுவேன். ரெண்டாவது க்ரிம்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால, நான் சிம்பிளாக முடிக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணிடுவேன்னா முன்னாடி மட்டும் தான் க்ரிம்பிங் பண்ணுவேன். அதே மாதிரி நான் இப்போயும் முன்னாடி மட்டும் தான் க்ரிம்பிங் பண்ண போகிறேன். யாரோ கூப்பிட்றாங்க. ஒன்றும் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளென்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். கிளென்ஸு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ணுங்கள். கிளென்ஸு அதிகமாக போட்டாலுமே மேக்கப் வந்து கருப்படிச்சிரும். அதனால் கிளென்ஸு கம்மியாகவே போடுங்க. நான் வந்து லேஸாக போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்லேயே நான் வந்து வெட் கிளாத் வந்து எடுத்துருவேன் தண்ணியை வச்சு. நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கிளென்ஸு சிடிஎம் பண்ணும்போது நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா உடனே மேக்கப் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, சரி ரொம்ப லேட் ஆகுது, எதனால நம்ம மேக்கப் இவ்வளோ லேட்டாக பண்ணுறோன்னு நினச்சி பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுறோம். அதனால் நம்ம சிடிஎம் பண்ணும்போது ஹேர் ப்ரிப்ரேஷனையும் சேர்ந்தே பண்ணிடலாம், வெயிட் பண்ணுற நேரத்தில் ஹேர் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஞாபகமே வந்தது. இப்போ நான் வந்து துணியை வச்சு அந்த வெட் கிளாத்தை வச்சு துணியில் நனைச்சி வெட் கிளாத்தை வச்சு தண்ணியில் நனைச்சி நான் ஃபேஸில் இருக்க இப்போ கிளென்ஸை போட்டிருக்கேன்ல, அந்த கிளென்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஒரு சைடு மட்டும் க்ரிம்பிங் பண்ணிட்டேன். நான் வந்து போட்ட கிளென்ஸ் வந்து எடுத்துட்டேன். நான் வந்து டோனர் போடலை, ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அவ்வளோக்கா பிம்பிள்ஸ் வந்து இல்லை, 1-2 தான் இருக்குது. அந்த குட்டி குட்டியாக ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் டோனர் போனால், மேக்ஸிமம் டோனர் அவாய்ட் பண்ணிட்டா மேக்கப் நல்லாயிருக்கும். டோனர் போட்டு கிளென்ஸும் நம்ம போடும்போது எனக்கு கருப்படிச்சிரும். ஏன்னா நான் மேக்கப் பண்ணி இத்தனை மேக்கப் பண்ணதில் நான் கொஞ்சமாக எதுக்கு டோனர் போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன். மேக்ஸிமம் டோனர் அவாய்ட் பண்ணிட்டா மேக்கப் வந்து நல்லாயிருக்கும். நான் பாப்பாவுக்கு வந்து டோனர் வந்து போடல, கிளென்ஸ் வந்து போட்ட கிளென்ஸை எடுத்தாச்சு தனியாக வச்சு. ஸ்கின்னுமே இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து
மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுறேன். மாய்ஸ்சரைசர் நான் வந்து நிவ்யா வந்து அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே பாப்பாவுக்கு வந்து எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டால் கரெக்டாக இருக்கும், பாப்பாவோட ஸ்கின்னுக்கு எந்த ஃபவுண்டேஷன் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் வேலை. ரோஸ் கலரில் ஃபேஸில் வந்து ரோஸ் கலரில் பிம்பிள் இருந்தது அப்படின்னா க்ரீன் கலர் போடணும். இந்த மாதிரி லைட்டாக பிளாக்காக இருந்தது அப்படின்னா ஆரஞ்சு கலர் போடணும். இப்போ அதனால் நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் நான் வந்து போட்டிருக்கேன். ப்ரெஷ்ஷு பெஸ்ட்டாக இந்த பிளெண்டர் பெஸ்ட்டான்னு கேட்கும்போது ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து பிளெண்டரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ப்ரெஷ்ஷுக்கு வந்து மாறியிருக்கேன். பிளெண்டரில் நம்ம வந்து இந்த இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கை வலிக்கும். ப்ரெஷ்னால் கை வலிக்காது, அந்த அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ப்ரெஷ்ஷு நீங்கள் இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்டரில் வந்து ஈவன் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கா? இது வந்து நான் ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஐப்ரோ வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐ மேக்கப்பை வந்து முடிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் வந்து கோல்டன் கலர் சாரீ தான் வியர் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் வந்து முடிஞ்சு கண்மை வந்து போட்டுட்ருக்கோம். காஜல் சிம்பிளாக இது ஒன்று மட்டும்தான் நான் வந்து போட போகிறேன். வேறு எதுவுமே நான் வந்து போடல. இதுவும் இது இன்னும் கூட கைவங்கி இதை வந்து நான் வந்து சோக்கராக போட போகிறேன். நல்லா இருக்குல்லங்க? ரெண்டுமே கோல்டாக இருக்கனால ஒரு மாதிரி இருக்குது. இதுவும் கோல்டு போட்டுக்கிறதும் கோல்டு. இன்னும் கொஞ்சம் கழுத்து இதே ஏற்று வீடியோ கால் பண்ணிடுறேன். கேமரா எங்கெங்கே போகுது அங்கெல்லாம் பாரு. நான் இங்கனக்குள்ளே உட்காந்து தான் சரி வீடியோவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டையும் முடிக்க போகிறேன். இந்த விளாகை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். டாடா.